கடைசி நேரத்தில் வந்து அலமலை பண்ணிட்டு இருப்பாங்க. மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் வருகை தருகிறார்கள். அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். வருகை தருகிற மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். முட்டாட்டி முற்றிய வரையும் பட்டாட்டி பற்றியார் வெல்வது அரண் என்பதை உலகிற்கு பறைசாற்றுகிற இந்திய தேசத்தினுடைய காவலர்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த காவலர்களுடைய அணிவகுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள் மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள். வருக என்று வரவேற்கிறோம். உலகத்தின் மகத்தான மனித பலம் கொட்டி கிடக்கிற பெருமைமிகு தேசத்தின் 74வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தருகிற மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். பல்வேறு விழுமியங்களை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விதைத்துக் கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சியர்கள் அவர்களுடைய வருகை. வருகை தருகிற நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வரவேற்கிறோம். நாளும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு பல்வேறு விழுமியங்களை கொண்டு வந்து சேர்க்கிற மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வரவேற்கிறோம். இந்திய தேசத்தின் இயற்றமிகு குடியரசு தின விழாவின் தேசிய கொடியினை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஏற்றி வைக்கிறார்கள். அந்த பக்கம் போடுங்க, எல்லாம் அந்த பக்கம் போடுங்க சார். சார் ப்ளீஸ் நல்லா போதுங்க. அந்த சைடு போகணும். நம்ம எல்லாம் நடுவில் இருக்கா, கிராஸ் வாங்க. நடுவில் சைடு யாரு சீட்டில் உட்கார சார். விசுவல் எடுத்துக்கிறேன் சார். விசுவல் எடுத்துக்கிறேன் சார். சும்மா இருப்பா.
அணிவகுப்பின் தலைவர் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அணிவகுப்பினை பார்வையிட மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களோடு அணிவகுத்து நிற்கிற அணிவகுப்பினை பார்வையிட திறந்த துறையினரை, அணிவகுத்து நிற்கிற தீயணைப்பு படையினரை, அணிவகுத்து நிற்கிற ஊர்காவல் படையினரை, அணிவகுத்து நிற்கிற NSS, NCC, JRC மற்றும் சாரணர் படையினரை பார்வையிடுவதற்காக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திறந்த ஈப்பிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். வியாபித்திருக்கிற காவலர்களுடைய அணிவகுப்பை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உலகத்தின் காவல்படை, தமிழக காவல்படை 1,32,101 காவல் அதிகாரிகள் இரவு பகலாய் உழைக்கிற காவல்துறை 1895 கைரேகை பிரிவை வைத்திருக்கிற காவல்துறை, இயக்கம் கொண்ட காவல்துறை, நாட்டில் இந்திய நாட்டின் அதிகமான அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டுள்ள முதலாவது காவல்துறை தமிழக காவல்துறை. 1992 முதல் அனைத்து மகளிர் காவல்துறையை பெற்றிருக்கிற காவல்துறை தமிழக காவல்துறை. 1971 கரிநெற்ற செலத்தினூர் பின்னலாமா, திருநாட்டை எதிர்க்க இங்கே தீயவர் கிளம்பலாமா, நெருப்பையே எதிர்க்கும் ஈயா நீசரை அறுத்து போடு பேராற்றல் பெற்றிருக்கிற இந்திய தேசத்தின் காவலர்களின் பிரதிநிதிகள் இவர்கள் அணிவகுப்பை பார்வையிட்டு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் திரும்புகிறார்கள். உடன் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் எத்தையும் தாகி மகிழ்ந்து குலாவியில் காவல்துறையின் அணிவகுப்பை தொடங்கிவிட்டது. காவல் ஆய்வாளர் திரு சந்திரமோகன் அவர்களுடைய சீரிய தலைமையிலே காவல்துறையினர் அணிவகுத்து வருகின்றார்கள். காவல் முதலாம் அணியை காவல் உதவி ஆய்வாளர் காவல்துறையினர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அணிவிப்பு மரியாதை செய்ய இருக்கின்றார்கள். நெஞ்சில் உரத்தோடு, நேர்மை திறத்தோடு, வலிய மரத்தோடு, கம்பீர கரத்தோடு நடைபோட்டு வருகிறார்கள் இவர்கள். Advance and drive order. By the thunder, bike march. General salute. Present. Up. Right! Order! Right! Stand at test!
காற்றில் அலை வீசும் தானத்தில் சிறந்தது சமாதானம். புதியதொரு உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என சமாதான புறாக்களை மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் மரியாதைக்குரிய கூடுதல் ஆட்சியர் அவர்களும் பறக்க விடுகிறார்கள். சிறப்பு உதவி ஆய்வாளர் 457 திரு குமார், வலிவலம் காவல் நிலையம். சிறப்பு உதவி ஆய்வாளர் 1251 திரு தியாகராஜன், ரெட்டச்சேரி காவல் நிலையம். சிறப்பு உதவி ஆய்வாளர் 538 திரு நற்குணன், ரெட்டச்சேரி காவல் நிலையம். தலைமை காவலர் 3028 திரு பாலமுருகன், வேதாரண்யம் காவல். மகளிர் சிறப்பு உதவி ஆய்வாளர் திருமதி மங்களேஸ்வரி, AWTS, வேதாரண்யம். பெண் சிறப்பு உதவி ஆய்வாளர் 1159 திருமதி அமுதா, நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். தலைமை காவலர் 1127 திரு சரவணமுத்து, தலைஞாயிறு காவல் நிலையம். தலைமை காவலர் 1130 திரு கோட்ட ஐயப்பன், நாகப்பட்டினம் காவல் நிலையம். தலைமை காவலர் 1297 திரு முருகானந்தம், தலைஞாயிறு காவல் நிலையம். தலைமை காவலர் 1193 திரு சுந்தரராமன், ஆயுதப்படை, நாகப்பட்டினம். தலைமை காவலர் 263 திரு தியாகராஜன், கீழ்பெரும் காவல் நிலையம். தலைமை காவலர் 1155 செல்வகுமார், திருக்கோளை காவல் நிலையம். தலைமை காவலர் 366 திரு ஆனந்தராஜ், மதுவிலக்கு அமல் பிரிவு, வேதாரண்யம். தலைமை காவலர் 1237 திரு சத்யசெல்வன், தலைஞாயிறு காவல் நிலையம். தலைமை காவலர் 1250 திரு அன்புகுமரன், கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப். திரு பாரதி ராஜா, கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப். காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் 631 திரு அருள், சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு. சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் 1422 திரு ரவிச்சந்திரன், மாவட்ட நில அபகரிப்பு தடுப்பு. சிறந்த பணிக்கான சான்றிதழ் பெறுபவர்கள் திருவி ஆனந்தராஜன், காவல் ஆய்வாளர், வேளாங்கண்ணி காவல் நிலையம். திருமதி டி கன்னிகா அவர்கள், காவல் ஆய்வாளர், ஆய்வேடு காவல் நிலையம். திரு பி முருகேசன் அவர்கள், காவல் ஆய்வாளர், SCS. திரு எம் இரணியன், உதவி ஆய்வாளர், திருக்கல்லபுரம் காவல் நிலையம். திரு எம் வெங்கடாச்சலம், உதவி ஆய்வாளர், கரியாப்பட்டினம் காவல் நிலையம்.
திரு கே வி பக்கீர்சாமி உதவி ஆய்வாளர் வேட்டைக்காரர் காவல் நிலையம். திரு ஜி குமரேசன் உதவி ஆய்வாளர் வேளாங்கண்ணி காவல் நிலையம். திரு ஆர் மோகன்தாஸ் உதவி ஆய்வாளர் நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். திரு என் சேகர் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படை நாகப்பட்டினம். திரு ஏ வில்சன் ஜார்ஜ் சிறப்பு உதவி ஆய்வாளர் போக்குவரத்து பிரிவு நாகப்பட்டினம். திரு டி ஆர் பாலசுப்ரமணியன் சிறப்பு உதவி ஆய்வாளர் வெளிப்பாளையம் காவல் நிலையம். திரு கே அன்பழகன் சிறப்பு உதவி ஆய்வாளர் கரிகாப்பட்டினம் காவல் நிலையம். திரு ஆர் சிங்காரவேலன் சிறப்பு உதவி ஆய்வாளர் வாய்மேடு காவல் நிலையம். திருமதி கே எல்எஸ்பி சிறப்பு உதவி ஆய்வாளர் மாவட்ட குற்றப்பதிவேடுகள் கூடம். தலைமை காவலர் 1174 திரு டி பேசிக் நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். முதல்நிலை காவலர் 322 திருமதி எஸ் திவ்யா வெளிமை காவல் நிலையம். ஓகே. காவலர் 323 திரு டி ஜோதிபாஸ் திருக்கண்டபுரம் காவல் நிலையம். காவலர் 1340 காவலர் 738 திரு கே சத்யசீலன் நாகப்பட்டினம் நகர காவல் நிலையம். காவலர் 1437 திரு எம் அப்புராஜ் வேளாங்கண்ணி காவல் நிலையம். காவலர் 787 திரு ஜே பி அசோக் நாகூர் காவல் நிலையம். காவலர் 436 திரு டி சக்தி வே வேதாரண்யம் காவல் நிலையம். காவல்படை நாகப்பட்டினம் நகரம். போய் கத்திக்கு நேரம் அடிச்சிடான். பல பலம் Right,
14வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு காவல்துறையினரும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி அணியினரும் ஊர்காவல் படையினரும் தேசிய மாணவர் படையினரும் ஏஆர்சி மாணவர்களும் சிறுவர் சிறுமிய மன்றத்தினரும் அனைவரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு அணிவிப்பு மரியாதை செய்திருக்கிறார்கள். அதை மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஏற்றிருக்கின்றார்கள். அணிவகுப்பை தரப்படும் விஜயதோடும் தேசத்தோடும் விழித்தோடும் நலமோடும் மனமோடும் வந்து கொண்டிருக்கின்றார். காவல் முதலாம் அணி காவல் உதவி ஆய்வாளர் திரு சேகர் அவர்கள் தலைமையேற்று வருகிறார். மற்றும் மீட்பு பணிகள் துறை குறித்த நிலை அலுவலர் தலைமையேற்று வருகிறார். நகர ஊர்காவல் படை படை தளபதி திரு சங்கரகுமார் தலைமையேற்று வருகிறார். ஊர ஊர்காவல் படை படை தளபதி திரு தடாயுதமணி தலைமையேற்று வருகிறார். மருந்து இன்ஜினியரிங் திரு கே மகேஷ்குமார் தலைமையேற்று வருகிறார். நாகை தேசிய மேல்நிலைப்பள்ளி NSS எம் ஞானேஸ்வரன் தலைமையேற்று வருகிறார். NCC நடராஜ தமிழ் மேல்நிலைப்பள்ளி NCC எஸ் பரத்பாலா தலைமையேற்று வருகிறார். AJC பப்ளிக் ஸ்கூல் JRC பி விசாத் வர்மா தலைமையேற்று வருகிறார். சின்மயா வித்யாலயா ARC ஜி அமனீஷ் தலைமையேற்று வருகிறார். ஏஜா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் NSS எஸ் அஸ்வத் தலைமையேற்று வருகிறார். நாகூர் சிறுவர் சிறுமிகள் மன்றம் சி அமனீஷ் தலைமையேற்று வருகிறார். ஏஜே மகளிர் கல்லூரி NSS ஆர் ரஜினா தலைமையேற்று வருகிறார். இப்பொழுது வாசமிகு நேசமிகு நாம் conducted. Total numbers, attention. Present தயாராகும். Present தயாராகும். Right, sir. सहायक कंपनी का मटा अर्जुन ऊपर रूरल कंपनी का मटा हेल्थ कनेक्ट ठीक है ऐसे बात पता है சார் அந்த பெனிஃபிட்ல யார் எந்த ஆஃபீஸ் வச்சுக்கிறீங்க? இங்கே சிறியா நிற்கும் போது அவங்க கூட வந்து கொடுத்துடணும். முன்னாள் ராணுவ மகளிர் இருக்கு 2 கவரு. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அவார்டு வாங்க போயிட்டாங்களா? நாடாக இந்திய திருநாட்டை மாற்றி உலகத்தின் ஆகச்சிறந்த அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்த உன்னத திருநாள் குடியரசு. சுகமாய் சுவாசிக்கிற வெள்ளையரை வெளியேற்றிய பின் இந்தியர்கள் நமக்கான ஆட்சி முறையினை வகுத்திட்ட உன்னத பெருநாள். இமயமும்
நீ ஓடுற பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நத்தபவானினும் நனி சிறந்தனவே. அற்புதமாக நடந்த அந்த நாகூர் கிரசன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவர்களுக்கு திருமர்கள் ஒன்றியம் புறக்கொடி ஊராட்சி ஒன்றியம் தேசிய கொடி நமது இந்திய நாட்டின் கொடி. தொப்புள் கொடி உறவு அருந்து போனாலும் நமது தேசிய கொடியின் உறவு அருந்து போகாது. நமது நாட்டின் மூவண்ண கொடியான தேசிய கொடி காவி நிறம், வெள்ளை நிறம், பச்சை நிறம் கொண்டது. காவி நிறம் நம் நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுதந்திர வீரர்களின் தியாகத்தை குறிக்கும். வெள்ளை நிறம் நமது தூய்மையையும் சமாதானத்தையும் குறிக்கும். பச்சை நிறமானது நம் நாட்டின் பசுமையையும் செழிப்பையும் குறிக்கும். நம் நாட்டின் தேசிய கொடியின் உறவை பற்றி உணர்த்த வருபவர்கள் புறக்கொடி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள்.
பாலுக்குள்ளே உயர்ந்த தேசம் இந்திய தேசம் பாலுக்குள்ளே உயர்ந்த தேசம் இந்திய தேசம் பாலுக்குள்ளே உயர்ந்த தேசம் இந்திய தேசம் இதன் பெருமை எண்ணி உலகே பேசும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் இதம் பாரதம் குழந்தைகளால் இந்திய தேசத்தில் என்று வாழ்கிறோம் மனதில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் முன்னே மறந்ததில்ல என் தேசம் என்று மறந்து சென்ற என் தேசம் பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் முன்னே மறந்ததில்ல என் தேசம் என்று மறந்து சென்ற என் தேசம் பல்லாண்டு வாழி பல்லாண்டு வாழி புதிய சிந்தைகளால் யுத்தம் இனிய விந்தை செய்து உண்மை காணுவோம் புதிய உலகு காணுவோம் ஜாதி மத இன வேறு ஏதும் இது பேசும் மொழியில் உயர்வு தாழ்வு என்று ஒன்று கூடுவோம் உலகை வென்று காட்டுவோம் நம் இளைஞர் கரங்கள் பொறுப்படும் சக்தி வல்ல அரசு ஒன்று அமைப்போம் அதில் நல்ல அரசு ஒன்று கிடைப்போம் நம் இளைஞர் கரங்கள் பொறுப்படும் சக்தி வல்ல அரசு ஒன்று அமைப்போம் அதில் நல்ல
மலையே மாநிலம் கலசம்பாடி அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மண்ணுக்குள் மக்கள் அன்னையே மலடாக்கும் அனைத்தையும் அழித்துவிட்டு அது மட்டும் நிலைத்திருக்கும் நெகிழி அரக்கனை அழித்திட எடுப்போம் புது அவதாரம், தவிர்ப்போம் நெகிழி என இவர்கள் சொல்ல வருகிறார்கள். தேசிய சின்னங்களை
आते हैं हमें तड़पाते हैं, वो चिट्ठी आती है तो पूछे जाते हैं कि घर कब लाओ। सबसे अच्छे हैं जाने तेरी सूरज में प्यार है, बस तेरा प्यार ही माँ तुझे सलाम। நீரை விழுங்கினாய், நீரை விழுங்கினாய். மண்மொழி வாழியவே வாழ நிரந்தர வாழ மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்து மலர்ந்திடும் மண்மொழி வாழியவே ஏழல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழல் வைத்தினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி எங்கள் வாழியவே சுந்தரனான 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 நானே வாங்கிட்டியா?
से बड़ी मुझे तो खत्म करे को जीत खड़ी मुझे कब से इंतजार था आज की शाम का अब देखो क्या करता है ये पता हिंदुस्तान का जो किसी के भी आगे झुका नहीं हाँ मैं हूँ उस देश का தேசத்தின் முழக்கம் கேட்குது திசையில்
ஓரமா நிக்கிற எனக்கு ஓரமா இல்லையா ஓரமா இல்லை அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? அடுத்து என்ன பண்ண போறா உங்க ஹீரோ? இல்லையா உடம்பார் அடியில் உயிரார் அடிவார் திடம்படம் நலத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழக அளவில் முன்னோடியாக இருக்கிறது. தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டையை வழங்குவதில் நாகப்பட்டினம் மாவட்டம் மாநிலத்தில் முதலிடம் பெற்றிருக்கிறது, விருதினை பெற்றிருக்கிறது. பன்னீர்செல்வம், பாலையூர், நாகப்பட்டினம். தியாகராஜன், சாட்டியக்குடி, 3 சக்கர சைக்கிள். சதாம் ஹுசேன், கூத்தூர், மடக்கு சக்கர நாற்காலி. தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. நாராயணசாமி முதியோர் உதவித்தொகைக்கான ஆணையினை பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து செல்லத்துறை வீரம்மா. விருது வாங்குறவங்க பண்ணி நல்லாகும். அழகான உயிர் தகவல் வீரம்மா மூடிட்டு வீரம்மா மருந்து பத்திரத்தில் நாகப்பட்டினம். நல்லா நீங்க பின்னாடி போய்ங்க. முதியோர் உதவித்தொகை, மாதாந்திர உதவித்தொகை பெற்றுக் கொள்வதற்கான ஆணை வழங்கப்படுகிறது. ராமையின் வெளிப்பாளையம் நாகப்பட்டினம். தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டம் கீழ்வேலூர் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாதாந்திர உதவித்தொகை சுபாஷ் சந்திர போஸ் சின்னத்தும்பூர். சுதா குருசாமி, பாப்பாக்குடி தெரு, விஜயகுமார் வீரப்பன், திருப்பூண்டி கிழக்கு. பாப்பம்மாள், வேட்டைக்காரன் இருப்பு. தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டம் திருக்கோவிலை ரவிச்சந்திரன் மேலவழக்கரை மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை. அன்புச்செல்வி சுரேஷ் கொலப்பாடு, குமார் கொலப்பாடு. சரண்யா, காசிநாதன். தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டம் வேதாரண்யம் கௌசல்யா தேதாக்குடி வடக்கு. முத்துலட்சுமி புஷ்பவனம், வாசுகி புஷ்பவனம் மாதாந்திர உதவித்தொகைக்கான ஆணை வழங்கப்படுகிறது. கலா புஷ்பவனம், சௌந்தர்யா புறவுப்புறம், சரோஜா செம்போடை.
தொடர்ந்து முன்னாள் படைவீரர் நலத்துறையின் மூலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. ஞானப்பிரகாசம் ராஜேந்திரன் கல்வி உதவித்தொகை 25,000 வழங்கப்படுகிறது. தொடர்ந்து சுப்பிரமணியன் சாணக்கியன் அக்கரைப்பேட்டை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட காசநோய் மையத்தின் மூலமாக திருப்பூண்டி அருள்தாஸ் ஊட்டச்சத்து பெட்டகம் கொஞ்சம் பீடு வந்து அருள்தாஸ் பைனால வர சொல்லுப்பா. அருள்தாஸ் நிறைமதி செல்வி ஜானகி புஷ்பராணி. தொடர்ந்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலமாக தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது. ராபியத்துல் பஜ்ரியா புதுத்தெரு நாகப்பட்டினம். ஹமீதா பர்வீன் கமாலியா தென்சந்தி நாகப்பட்டினம். ஆயிஷா சித்திகா ஆழியூர். தொடர்ந்து மீன்வளம் மற்றும் மீனவர் ராஜலட்சுமி ரூபாய் 2,00,000 தமிழ்நாடு மீனவர் நல வாரிய நிவாரண திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து ஏலாட்சி வேளாண்மை மற்றும் பொறியியல் துறை சாந்தி விஎஸ்டி பவர் டில்லர் வாங்குவதற்காக 2,20,000 பவர் டில்லர் 2,14,750 மதிப்புள்ள நலத்திட்ட உதவி. மயில் வாகனம். தொடர்ந்து கவினயா வேதாரண்யம் நெல் மற்றும் மிளகாய் அரைக்கும் இயந்திரம் வாங்குவதற்காக 1,59,000. தொடர்ந்து வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை செல்வராஜ் திருமருகள் மோகன் கீழ்வேலூர் முகைதீன் திருப்பூண்டி மேற்கு ஆத்மா திட்டத்தின் மின்கல தெளிப்பான் பெற்றுக்கொள்கிறார். முகைதீன் திருப்பூண்டி மேற்கு. வீரசேகரன் தலைஞாயிறு எஃப்என்எஸ் பல்சர் திட்டத்தில் ரொட்டவேட்டர் விநியோகம். தொடர்ந்து தோட்டக்கலைத்துறை ராமசாமி மிளகாய் குழித்தட்டு நாற்றுகளை பெற்றுக்கொள்கிறார். செல்வகுமார் வடகரை சாமந்தி குழித்தட்டு நாற்றுகளை பெற்றுக்கொள்கிறார். ராமசாமி தேமங்கலம் துல்லிய பண்ணைய இடுபொருள்களை பெற்றுக்கொள்கிறார். குணசேகரன் புதுக்கடை பயிர் ஊக்கத்தொகைக்கான இடுபொருள்களை பெற்றுக்கொள்கிறார். ஷாகுல் அமீத் குடலை விதைகளை பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து தாட்கோ மூலமாக நலத்திட்ட உதவி டிராக்டர் வாங்குவதற்காக சத்யராஜ். தொடர்ந்து 7,90,000 மதிப்புள்ள நலத்திட்ட உதவி டிராக்டர் வாங்குவதற்காக சதீஷ் ராஜாமங்கலம். தொடர்ந்து கனிமொழி கொட்டாரக்குடி தூய்மை பணிபுரிவோர் நலவாரிய அட்டையினை பெற்றுக்கொள்கிறார். ஜெயந்தி பாண்டியன் கொட்டாரக்குடி. சித்ரா கொட்டாரக்குடி. மலர்கொடி கலையரசன் திராவிடமணி நெடுஞ்செழியன். 15 லட்சத்திற்கான நலத்திட்ட உதவியை பெற்றுக்கொள்கிறார். ராஜேந்திரன் ஆயில் டேங்கர் தொழில் செய்வதற்கான நலத்திட்ட உதவியை 3,00,000 நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து சுந்தர மகா காளிதாஸ் வீடியோகிராபி தொழில் செய்வதற்காக 2,00,000 நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்கிறார். நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய 430
நாகை சங்கமும் தொடர்ந்து புனிதா வருவாய் ஆய்வாளர் தெற்கு பையனூர் சிறப்பான பணிக்காக மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பாராட்டு சான்றை பெறுகிறார். புனிதா தொடர்ந்து அருள்குமார் இளநிலை வருவாய் ஆய்வாளர் அலுவலக பணிகள் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக. ஜெயா பதிவுரை எடுத்தர் சிறப்பான முறையில் பதிவேடுகள் பராமரித்தமைக்காக வருவாய் கோட்ட அலுவலகம் மேலாளர். தொடர்ந்து வருவாய் கோட்ட அலுவலகம் மேலாளரின் துர்காதேவி அலுவலக உதவியாளர் அலுவலக பணிகள் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக. தொடர்ந்து பாஸ்கரன் பதிவுரை எடுத்தர் வட்டாட்சியர் அலுவலகம் மேலாளர் பதிவேடுகள் சிறப்பான பணிக்காக. சோழன் கிராம உதவியாளர் பஞ்சநதிக்குளம் பேரிடர் பணிபுரிந்தமைக்காக. மகேந்திரன் கிராம உதவியாளர் வழக்கு பணிகள் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் கார்டு விண்ணப்பங்களை உடனடியாக பராமரித்தமைக்காக. ராஜேந்திரன் கிராம நிர்வாக அலுவலர் வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் இணைப்பதில் 93% நிறைவு செய்தமைக்காக. ராஜேந்திரன் கிராம நிர்வாக அலுவலர் தொழுதூர் கிராமம். தொடர்ந்து செந்தில் பாஸ்கரன் தொடர்ந்து மணிமாறன் கிராம நிர்வாக அலுவலர் தெற்கு பழையூர் கிராமம் திருக்கோளை வட்டம் அடங்கல் பதிவேடு செய்வதில் மிகச் சிறப்பான பதிவுகள். செந்தில்குமார் ஓட்டுநர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மிகச் சிறப்பாக பணியாற்றியமைக்காக. தொடர்ந்து விஜயகுமார் அலுவலக உதவியாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றிதழை பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையிலிருந்து பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இந்திராதேவி உதவி திட்ட அலுவலர் உள்கட்டமைப்பு சிறப்பான பணிக்காக. தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேவதி சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் ஓவர்சியர் அன்பழகன் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். தொடர்ந்து சிறப்பான பணிக்காக துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஷ் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். அடுத்து சிறப்பான பணிக்காக கோவேந்தன் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து பாகிஸ்தான் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் கணிக்கு சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். அடுத்து துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் இந்திரா அவர்கள் சிறப்பான பணிக்காக மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் வந்து பாராட்டு சான்றிதழ். தொடர்ந்து காவல்துறை சிறப்பான பணிக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார். மிகச் சிறப்பான பணிக்காக பாலகிருஷ்ணன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர். பாலமுருகன் உதவி ஆய்வாளர் திட்டச்சேரி சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் கண்காணிப்பாளர் புஷ்பலதா அனைத்து நலத்திட்டங்களையும் உரிய காலத்தில் பெற்றுத் தந்தமைக்காக புஷ்பலதா கண்காணிப்பாளர் பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து இளநிலை உதவியாளர் மாணிக்கவள்ளி பாராட்டு சான்றை பெறுகிறார். அடுத்து கண்ணன் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் செயல். அடுத்து தட்டச்சர் வினித் மாவட்ட ஆட்சியர் வளர்ச்சி பிரிவு. தொடர்ந்து தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் ராஜ மனோகரன் உதவி செயற்பொறியாளர் இயக்குதலும் பராமரித்தலும் வேளாண்மை திருவிழா பணிகளை சிறப்பாக மேற்கொண்டமைக்காக. தொடர்ந்து உதவி செயற்பொறியாளர் இயக்குதலும் பராமரித்தலும் பொறியாளர் சித்திவிநாயகம் நாகூர் கந்தூரி திருவிழாவில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக. வெற்றி செல்வன் உதவி மின் பொறியாளர் கணினி மையம் ERP திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக. அடுத்து சிறப்பு நிலை ஓட்டுநர் மோகன் அவர்கள் பாராட்டு சான்றை பெறுகிறார். அதுக்கடுத்து கார்த்திகேயன் நம்பியாளர் முன்னாள் பழையவர் நலத்துறையின் சார்பில் தினகரன் உதவியாளர் அவர்கள் பாராட்டு சான்று பெறுகிறார். தொடர்ந்து ராமானுஜம் தேர்வு நிலை வாகன ஓட்டுநர் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர். தொடர்ந்து வாகன சீராளர் ஏவி சுதன் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர். அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் சிறப்பான பணிக்காக பாரத்குமார் செயல்திறன் உதவியாளர் நிலை 2 பாராட்டு சான்றை பெறுகிறார். தொடர்ந்து சுதாகர் நடமாடும் சிகிச்சை பிரிவு ஊர்தி ஓட்டுநர் அவர்கள் பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து உணவு பாதுகாப்புத்துறை அமுதா உதவியாளர் அவர்கள். தொடர்ந்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்புத்துறை மருத்துவர் விக்னேஷ் குமாரன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தேவூர். தொடர்ந்து மருத்துவர் யுகன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மாய்மேடு. தொடர்ந்து மருத்துவர் சாகிதா பானு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தேத்தாக்குடி. தொடர்ந்து மருத்துவர் திலீப் மணிகண்டன் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் திருக்கோளை. தொடர்ந்து கருப்பம்பலம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் நலவழகி மருத்துவர். தொடர்ந்து மருத்துவர் அமிதா பெண் மருத்துவ குழு மருத்துவர் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையம் RBSK. தொடர்ந்து பாலசுந்தரி மென்டார் செவிலியர் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தலைஞாயிறு. தொடர்ந்து மணிமாறன் சுகாதார ஆய்வாளர் நிலை 1 சிறப்பான பணிகளை மேற்கொண்டமைக்காக. தொடர்ந்து கனிமொழி கிராம சுகாதார செவிலியர் சேமங்கல். மருத்துவ பணிகள் காப்பீடு திட்டத்தின் கீழ் சின்ன மருது பாண்டியன் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் பாராட்டு சான்று பெறுகிறார். தொடர்ந்து முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் தர்மலிங்கம். தொடர்ந்து சக்திவேல் மாவட்ட திட்ட மேற்பார்வையாளர் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகு. தொடர்ந்து நாகூர் ICTC வினோதா அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை மாவட்ட ஆட்சியர் பெறுகிறார். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அருண சடேசன் ஓட்டுநர் மாவட்ட குடும்ப நல செயலகம் நாகப்பட்டினம். தொடர்ந்து மாவட்ட குடும்ப நல செயலக ஓட்டுநர் குமரன் அவர்கள் பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார். சிறப்பான பணிக்காக பொது சுகாதாரம் மற்றும் நோய் மருத்துவத்துறை இணை இயக்குநர் நலப்பணிகள் தேவிகா செவிலியர். தொடர்ந்து நாகப்பட்டினம் அவசர மருத்துவ உதவியாளர் சத்யா அவர்கள். தொடர்ந்து முதலமைச்சரின் காப்பீட்டு திட்ட மாவட்ட திட்ட அலுவலர் கணேஷ் அவர்கள். தொடர்ந்து உதயச்சந்திரன் காப்பீட்டு திட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள்.
தொடர்ந்து அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நாகப்பட்டினம் மிகச் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெற்றுக் கொள்கிறார்கள். தொடர்ந்து ராமேஸ்வரம் கோகச் மருத்துவமனை மிகச் சிறப்பான பணிக்காக குடும்ப நலத்துறையில் மிகச் சிறப்பான பணிக்காக பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து மருத்துவர் கே சுதா, மருத்துவர் காதர் அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றையும் விருதையும் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம் மருத்துவர் மோகன், மருத்துவர் மோகன் அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம். அடுத்து மருத்துவர் இந்து அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம் சிறப்பாக பணிக்காக குடும்ப நலத்துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக. அடுத்து நாகப்பட்டினம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் ஷீலா. அடுத்து மருத்துவர் திவ்யா அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம். தொடர்ந்து சுகுணா அரசு மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினம். தொடர்ந்து மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் மருத்துவர் பி வசந்தகுமார் உதவி மருத்துவ அலுவலர் சித்தா திருக்கோவிலை சிறப்பான பணி. தொடர்ந்து அஜிதா மருத்துவமனை பணியாளர் சித்த மருத்துவத்துறையில் சிறப்பான பணிக்காக அஜிதா மருத்துவமனை பணியாளர். அடுத்து கூட்டுறவுத்துறையில் சிறப்பான பணிக்காக அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. முதுநிலை ஆய்வாளர் மதன் கண்ணன் நீதிமன்ற வழக்குகளை சட்டப்பணிகளில் சிறப்பாக துரிதமாக மேற்கொண்டமைக்காக. அலுவலக உதவியாளர் பாலமுருகன் நன்னடத்தை நேரம் தவறாமை மற்றும் ஆசிரியர் நிலை பணிகளை மேற்கொண்டது. தொடர்ந்து வேளாண்மை பொறியியல் துறை வே பாலசுப்ரமணியன் உதவி பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை உயர் அலுவலருக்கான அறிக்கைகள் தயாரித்தல். அடுத்து பொன்னுசாமி உதவி பொறியாளர் வேளாண்மை பொறியியல் துறை. தொடர்ந்து வேளாண்மை துறை மருத்துவர் ரவி கண்காணிப்பு அலுவலர் வேளாண்மை கல்லூரி கீழ்வேலூர் டாக்டர் ரவி பணிக்காக. தொடர்ந்து வை பாலசுப்ரமணியன் வேளாண்மை அலுவலர் கீழ்வேலூர். தொடர்ந்து வேளாண்மை துணை அலுவலர் ரங்கநாதன். தொடர்ந்து உதவி வேளாண்மை அலுவலர் பாலக்குடி வேளாண்மை துறை காவலர் சரவணன். தொடர்ந்து வனத்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த வனவர் ஆர் ராமதாஸ் வேளாண்மை பகுதியில் குயில் உள்ளிட்ட பறவைகள் வேட்டையாடுதலை மிக கண்டிப்பாக கையாண்டமைக்காக வனக்காப்பாளர் ரணிஷ்குமார். அடுத்து தொடர்ந்து தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் முன்னணி தீயணைப்போர் சி தியாகராஜன் மீட்பு பணி அழைப்பில் அஜய் தீயணைப்போர் ஓட்டி முத்துக்கணி தீயணைப்பு பொன்னுமணி. தொடர்ந்து பொதுப்பணித்துறை கட்டட கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பொதுப்பணித்துறை பொறியாளர் இ செந்தில். மோகன் நடராஜன் உதவி பொறியாளர். தொடர்ந்து ராஜா பணி ஆய்வாளர் தரம் 3. பொதுப்பணித்துறை மின்சாரம் சிறப்பான பணிக்காக இளம் பொறியாளர் மின்பிரிவு மகாலிங்கம் அவர்கள். மின்பிரிவு தொழில்நுட்ப உதவியாளர் ம ஸ்ரீனிவாசன். மின்பிரிவு தொழில் பழகுனர் மாதவன். தேசிய வேலைவாய்ப்பு பணி நாகப்பட்டினம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் சிறப்பான பணிக்காக சிக்கல் அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை ஆசிரியர் புஷ்பராஜ் அவர்கள் பாராட்டு சான்று பெறுகிறார். அதேக்காக ஊராட்சி செயலர் ஆயக்காரம் 2 வைரவமூர்த்தி, ஊராட்சி செயலர் பன்னாள் சுநாதன், ஊராட்சி செயலர் நெய் விளக்கு மோகன். தொடர்ந்து நகராட்சி சிறப்பான பணிக்காக நகராட்சி உதவியாளர் கிருஷ்ணன். சுகாதார பணியாளர். தொடர்ந்து பேரூராட்சி பணிகளில் சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக பள்ளியம்மை பதிவரை முதன்மை கல்வி அலுவலர் நாகப்பட்டினம். தொடர்ந்து நாகப்பட்டினம் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் நேர்முக உதவியாளர் மேல்நிலை ஆர் சிதம்பரம் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்று பெறுகிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்ட கல்வி அலுவலர் இடைநிலை
அவர்கள் பாராட்டி சான்று பெறுகிறார். திருமர்கள் வட்டார கல்வி அலுவலர் திருமதி ஜெயந்தி அவர்கள் பாராட்டி சான்று பெறுகிறார். தொடர்ந்து அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி ஆயக்காரன் தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா ஜெனட் அவர்கள் பாராட்டி சான்று பெறுகிறார். தொடர்ந்து நாடுபதி அரசு உயர்நிலைப்பள்ளி பாராட்டி சான்று பெறுகிறார். தொடர்ந்து நாகப்பட்டினம் நடராஜன் அமைதி மேல்நிலைப்பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பி சண்முகம் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டி சான்று பெறுகிறார். தொடர்ந்து ஏரிய மகளிர் கல்லூரி உதவி இயக்குநர் டாக்டர் உமா அவர்கள் பாராட்டி சான்று பெறுகிறார். அரசு மேல்நிலைப்பள்ளி திட்டச்சேரி உடற்கல்வி ஆசிரியர் திரு கண்ணன் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார். நாகப்பட்டினம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி இசை ஆசிரியை திருமதி லட்சுமி அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார். நாகப்பட்டினம் முதன்மை கல்வி அலுவலக இரவு காவலர் முனியப்பன் அவர்கள் பாராட்டு சான்று பெறுகிறார். தொடர்ந்து எண்ணும் எழுத்தும் திட்டத்தினை தொடக்கப்பள்ளி திருப்பாயத்தன்குடி எண்ணும் எழுத்தும் திட்டத்தினை சிறப்பாக பணியாற்றியமைக்காக காரையூர் ஊராட்சி உமாலட்சுமி, நாகப்பட்டினம் புதுத்தெரு நகராட்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியை வருணனி, ஜிஜிஏ தொடக்கப்பள்ளி கருப்பம்பலம் சித்திரவேலு, கீழையூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மேல தொடர்ந்து உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மணலூர் கமலா எண்ணும் எழுத்தும் திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்காக புனித அந்தோனியார் உதவி பெறும் தொடக்கப்பள்ளி லூடியா அலிவா, தொடர்ந்து ஆர் சாந்தி ஊராட்சி காடம்பாடி திருமதி விஜய சாமுண்டீஸ்வரி, வசந்தா எஸ்பிஜி உதவி பெறும் தொடக்கப்பள்ளி அண்டர்காடு, சங்கமங்கலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தேவிகா இவர்கள் அனைவரும் எண்ணும் எழுத்தும் சிதம்பரகுமார் கோட்ட மேலாளர் கமர்ஷியல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் மிக சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார். தொழிலாளர் நலத்துறை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் கருணாகரன் செயற்பொறியாளர் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்றை பெறுகிறார். முருகேசன் உதவி செயற்பொறியாளர் மயிலாடுதுறை, முதுநிலை மண்டல மேலாளர் தமிழ்நாடு பணியாற்றுகிற சுப்ரத்தினம் உதவியாளர், தொடர்ந்து நாகப்பட்டினம் கோட்ட மேலாளர் தியாகராஜன், தொடர்ந்து சிறப்பான ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான பாராட்டு சான்றை பெறுகிறார். பிரதாபராமபுரம் பஞ்சாயத்து தலைவர் RVS சிவராஜ் அவர்கள். அடுத்து கடியால்வயல் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர் வைத்தியலிங்கம். தொடர்ந்து சிறந்த சமூக ஆர்வலருக்கான விருதினை ரஜினிகாந்த் அவர்கள் சிறப்பான பணிக்காக பெறுகிறார். தொடர்ந்து கிறிஸ்த கிங் சிறப்பு பணியுடைய தலைமை ஆசிரியர் ஏசு ராணி அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டு சான்று பெறுகிறார். தொடர்ந்து மேரி லோசி கிறிஸ்த கிங் மேல்நிலைப்பள்ளியில் இருந்து ஆல்பர்ட் ஜான் செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமியுடைய முதல்வர் ஆல்பர்ட் ஜான் அவர்கள் சிறப்பான பணிக்காக பாராட்டி சான்றை பெறுகிறார். ஜான்ஸ் மரியா மெக்சிகோவில் இருந்து சிறப்பான பணிக்காக. அடுத்து குறிஞ்சி அன்பு இல்லத்தினுடைய சிவகுமார் அவர்கள் சிவகுமார் அவர்கள் சிறப்பான பணிக்காக. தொடர்ந்து வேளாண்மையும் பிரியர்களுக்கான பாராட்டு சான்றுகள் 50 வயதுக்கு மேற்பட்ட மூத்த செய்தியாளர்களுக்கு பாராட்டு சான்றுகள் மக்கள் குரல் பார்த்திபன், தொடர்ந்து ஆர் கண்ணன் நமது இந்தியா, தினபூமி நாளிதழ் செய்தியாளர் என் முருகேசன், நமது அம்மா செய்தியாளர் கலைச்செல்வி, இந்து தமிழ் திசை நாளிதழ் செய்தியாளர் டி செந்தில்குமார், அடுத்து கந்தவடிவேல் முரசொலி செய்தியாளர் கந்தவடிவேல், மக்கள் முகம் திரு இளங்கோ, தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சி AS ஸ்ரீதர், தின செய்தி பாலசுப்ரமணியன், தின செய்தி தினத்தந்தி கார்த்திகேயன், ராமசாமி தினமலர் ராமசாமி, தினமணி KP அம்பிகாபதி. தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியதற்காக பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. தலைஞாயிறு சுகாதார பணியாளர் மூர்த்தி 153 பையன் வாங்க
அரசு ஆண்கள் விடுதி சமையலர் எம் விவேக். வாங்க அவளை இந்த பையனை மட்டும் போடுறேன். மாவட்ட ஊரக வளர்ச்சி அலுவலக உதவியாளர் காளிமுத்து. நாகப்பட்டினம் மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் முனைவர் ஆர் அன்பரசி அவர்கள். தொடர்ந்து ஞானசேகரன் உதவி தோட்டக்கலை அலுவலர் தோட்டக்கலைத்துறை வேதாரண்யம். தீபா உதவி தோட்டக்கலை அலுவலர் தோட்டக்கலைத்துறை தலைஞாயிறு. சரவணன் உதவி தோட்டக்கலை அலுவலர் தோட்டக்கலைத்துறை வண்டுவாஞ்சேரி. தொடர்ந்து சாவித்திரி மகளிர் ஊர் நல அலுவலர் சமூக நலத்துறையின் சார்பில். சாவித்திரி மகளிர் ஊர் நல அலுவலர். இளவரசி மைய நிர்வாகி நலத்துறை. முத்துப்பாண்டி அலுவலக உதவியாளர் சமூக நலத்துறை. குழந்தை குடிநீர் வடிகால் வாரிய உதவி செயற்பொறியாளர் தியாகராஜன். நாகப்பட்டினம் மலேரியா அலுவலர் ராஜசேகர். உண்மையா வித்யாலயா நாகப்பட்டினம், நாகப்பட்டினம் ஸ்ரீ சக்தி நாட்டிய வித்யாலயா, மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி நாகூர் ஆகிய வரிசைகளில் வந்து பாராட்டு சான்றுகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புக்குரியவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய ஆட்சியர் தம் குடும்பத்தினர்களை பங்கேற்றிருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவரது குடும்பத்தினருக்கு நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து துறை அலுவலர் பெருமக்கள், இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய நேர்முக மாநிலத்தின் முன்னோடியாக நாகப்பட்டினம் மாவட்ட குற்றவியல் தலைமை நீதிபதி குடியரசு தின பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியிருக்கக்கூடிய வட்டாட்சியர் பெருமக்கள் உள்ளிட்ட வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கொஞ்சம் அப்படியே குழந்தைங்க அவ்வளோதான். குடியரசு பிறந்தார் நாகூர் மாடர்ன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பாராட்டு சான்று பெறுகிறார்கள். வந்தோருக்கு நன்றி, வாழ்த்து தந்தோர்